ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவும் உருளைக்கிழங்கும் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிடவே ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயே கொடுத்து விடலாம். 2 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசையும்போது அதே மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணீர் ஊற்றிட வேண்டாம். நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கே பிசைஞ்சிக்கங்க. இது மாதிரி பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை மேலாப்பில் தடவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் மாவு ஊறட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க. கைகளால் மசிச்சிங்கன்னா சிறு கட்டிகள்லாம் இருக்கும். அதனால் கிரேட்டரில் இது மாதிரி துருவி எடுத்துக்கங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி, கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நல்லா மசாலாலாம் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க. கலக்க பார்த்து இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கங்க. நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடியாக எடுத்து இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறந்திலே சாஃப்டாக இருக்குங்க. லைட்டாக ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சிட்டு சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல, அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கங்க. இப்போ உருண்டையை தேய்க்கிற மணையில் வச்சு தேய்ச்சிக்கங்க. கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து வச்சு ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாமல் லைட்டாக தடிமனாக தேய்ச்சிக்கங்க. தேய்ச்ச பிறகு இதில் நம்ம கலந்து வச்ச உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்கை இது மாதிரி ஓரங்கள் போகாமல் நடுவில் மட்டும் நல்லா பரப்பி விட்டுக்கங்க. ரொம்ப தடிமனாக இல்லாமல் மெலிசாக பரப்பி விட்டுக்கங்க. பரப்பி விட்ட பிறகு பாதி அளவுக்கு இது மாதிரி கத்தியால் கட் பண்ணிவிட்டு அது அடியிலேருந்து அப்படியே ஒரு மடிப்பும், இப்போ இந்த சைட்லேருந்து அப்படியே ஒரு மடிப்பும் மடிச்சுக்கங்க. ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு மடிச்சுக்கங்க. திரும்பவும் அதுலேருந்து அப்படியே ஒரு மடிப்பு. மொத்தம் இதை நம்ம 4 மடிப்பு மடிக்கிறோம். நல்ல லேயராக கிடைக்கும். இப்போ மடித்து விட்டு எடுத்து கொஞ்சம் கோதுமை மாவை தூவிக்கங்க. அடியிலையும் ஸ்டஃபிங் வெளியே வரல பாருங்கள். இது மாதிரி மடிக்க பார்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டு மடிச்சிங்கன்னா உள்ளே வச்ச மசாலா ஃபில்லிங் வெளியே வராது. இப்போ அது மேலே கொஞ்சமாக எள், வெள்ளை எள், கருப்பு எள் எதுவாக இருந்தாலும் மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி கோதுமை மாவை தூவி லைட்டாக அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக தேய்ச்சி எடுத்து தவாவில் சுட்டு எடுத்துக்கங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க. திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய் மேலே அப்படியே லைட்டாக தடவி விடுங்க. கிறிஸ்பியாக வரும். நல்ல மணமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடும் வெந்ததும் திருப்பி விட்டு கொஞ்சம் நெய் தடவிக்கங்க. நல்ல மேலே முறுவலாக உள்ளே வச்ச உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்கோட நல்ல ஃபில்லிங்கான ஆலு பராட்டா ரெடி. சூப்பராக அருமையாக இருக்குங்க. எப்போவும் ஒரே மாதிரி சப்பாத்தி, குருமா, சட்னிலாம் செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க. மேலே நல்லா முறுவலாக, உள்ளே சாஃப்டாக லேயராக அருமையாக இருக்கும்.
இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 3ன்னு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சுட்டு வைக்க வைக்க போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் உருளைக்கிழங்க வறுத்து இல்லை குருமாலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி சப்பாத்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவுடன் வெங்காயம் சேர்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். எப்போது ஒரே மாதிரி நைட்டு டின்னருக்கு செய்யாமல் புதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட 4 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை தனித்தனியாக உதிர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 100 கிராம் எடையுள்ள ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன துளையுள்ள கிரேட்டரில் துருவி இது மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க. இது மாதிரி பிசைஞ்சு எடுத்து இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிட்டு அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஊறி சாஃப்ட் ஆகும். இப்போ இதுக்கு வேண்டிய ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கங்க. ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. லைட்டாக வெங்காயம் வதங்கி வந்ததும் இதில் கிரேட்டரில் துருவி வச்ச உருளைக்கிழங்க தண்ணியிலேருந்து ஒட்டை பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ நல்லா உருளைக்கிழங்கோட பச்சை வாசனை போய் வெங்காயத்தோட உருளைக்கிழங்கு வதங்கி நல்லா சாஃப்டாக எடுத்து இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. சேர்த்து மசாலா நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. அதிகமாக சேர்த்துற வேண்டாம், வெறும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இது மேலே நல்ல பைண்டிங்க்கு தான் சேர்த்துருக்கு. இது சேர்க்கறதுனால ஸ்டஃபிங் நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட. இப்போ கடலை மாவு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் தூவி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுடுங்க. இது அப்படியே லைட்டாக ஆறி வரட்டும். இப்போ நம்ம மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஊறந்தில் மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. அதை லைட்டாக ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சிட்டு இப்போ அந்த மாவுலேருந்து சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கங்க. மொத்தமாக இந்த மாவில் 4 உருண்டைகளாக பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க. அப்போ தான் தேய்க்க பார்த்து நல்லா பெருசாக கிடைக்கும். ஸ்டஃபிங் வைக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ உருண்டையை நல்லா கோதுமை மாவில் பிரட்டி எடுத்து தேய்க்கிற மணையில் வச்சு நல்லா கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிக்கங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல, அதே மாதிரி தடிமனுக்கு 4 உருண்டைகளையுமே தேய்ச்சி எடுத்துக்கங்க. இப்போ கடைசியாக தேய்ச்ச மாவு மேலே நம்ம கலந்து ஆற வச்ச வெங்காய மசாலா ஸ்டஃபிங்கை இது மாதிரி நடுவில் வச்சு ஓரங்கள் போகாமல் நிரவி விட்டுடுங்க. இப்போ தேய்ச்ச இன்னொரு மாவை அப்படியே மேலே போட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஓரங்கள் எல்லாத்தையும் இது மாதிரி அழுத்தி விட்டு சீல் பண்ணிக்கங்க. மேலேயும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்க பார்த்து ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். இப்போ கத்தியால் 1 இன்ச்சு கேப்பு விட்டு 4 பீசஸாக கட் பண்ணிக்கங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண ஓரத்தில் உள்ளதை அப்படியே அடியிலேருந்து டைட்டாக ரோல் பண்ணிக்கங்க. இது மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க. இப்போ அந்த உருட்டி எடுத்துகிட்டு வந்ததை இன்னொரு கட் பண்ண பீசஸில் மேலே வச்சு திரும்பவும் அடியிலேருந்து அப்படியே டைட்டாக உருட்டி எடுத்துக்கங்க. இது மாதிரி உருட்டி எடுத்துட்டு அதோட எட்ஜை நல்லா அழுத்தி விட்டுக்கங்க.
அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது மாதிரி விரலால் அழுத்தி விட்ட பிறகு மேலேருந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள். ஸ்டஃபிங் வெளி வராமல் நல்லா கவர் ஆகிருக்கு. அதே மாதிரியே இப்போ இந்த ஓரத்துலேருந்து அப்படியே அடியிலேருந்து உருட்டி எடுத்து இன்னொரு பீசஸ் மேலே வச்சு எட்ஜை நல்லா அழுத்தி விட்ட பிறகு இன்னொரு பீசஸ் மேலே வைங்க. வச்சு அதையும் அழுத்தி டைட்டாக உருட்டி எடுத்து அதோட எட்ஜை அழுத்தி விட்டுக்கங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அப்படியே வச்சு மேலேருந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நல்லா ஓரங்கள்லாம் கவர் ஆகி ஸ்டஃபிங் வெளி வராமல் நம்ம தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே வச்சு மேலே கோதுமை மாவை தூவிட்டு கைகளால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக கிடைக்கும். அதை குழவையால் அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக இது மாதிரி தேய்ச்சிக்கங்க. ரொம்ப தடிமனாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் மெலிசாக தேய்ச்ச பிறகு இது மேலே வெள்ளை எள்ளை பரவலாக தூவிக்கங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி தூவி குழவையால் லைட்டாக தேய்ச்சிட்டு இதை அப்படியே எடுத்து தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கங்க. அதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன், அதில் அப்படியே சேர்த்துடுங்க. சேர்த்து ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. இது மாதிரி திருப்பி போட்டு இது மேலே நெய் இல்லாட்டி நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா நல்ல மொறுன்னு மேலே கிறிஸ்பியாக கிடைக்கும். இன்னொரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க. நல்ல லேயர் லேயராக ஆனியன் உருளைக்கிழங்கு மசாலா பரோட்டா ரெடி. ரொம்ப ஈஸியான மெத்தடில் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மாதிரி நைட்டு டின்னருக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். 2 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சால் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் தனியாக சைடிஷ்லாம் செய்ய தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி சப்பாத்தி தனியாக குருமா சட்னிலாம் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை நைட்டு டின்னருக்கு செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு தரலாம், லன்ச் பாக்ஸில் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து அனுப்பலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். கடைகளில் போய் எனக்கு காசு கொடுத்து பரோட்டாலாம் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு இந்த டிஃப்ரெண்ட்டான சுவையில் லேயர் லேயராக பரோட்டா ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலே தூவின எள்ளு உள்ளே வச்ச உருளைக்கிழங்கு வெங்காய மசாலாவோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க.